128 ஆரோகண சங்கீதம். தேவனுடைய ஆசாரியர்கள் இந்த வார்த்தையை சொல்லி இந்த வசனத்தை வாசித்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆஸ்வதித்தார்கள். சியோன் மலைக்கு ஏறி வந்த ஜனங்களை, பண்டிகைக்கு வந்த ஜனங்களை சங்கீதம் 128 சொல்லி ஆசாரியர்கள் இஸ்ரவேலின் ஆண் மக்களை ஆசீர்வதித்தார்கள். நம்முடைய ஊழியர்களும் விசேஷ நற்செய்தி கூட்டங்கள், நல்ல காரியங்களில் இந்த வசனத்தை தியானிக்கிறோம். இந்த நாளில் 128ஆம் சங்கீதத்தை உங்களோடு இணைந்து நான் தியானிக்க விரும்புகிறேன். வாசிப்போம். 128ஆம் சங்கீதம் முதல் வசனம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து என்பது தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயந்து என்பது கர்த்தரை பின்பற்றக்கூடியவர்கள். கர்த்தருக்கு பயந்து என்பது கர்த்தரை கனப்படுத்தக்கூடிய காரியமாக அமைகிறது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். என் வழி அல்ல, என் வழி இல்லை நாதா, உமது வழி. அப்ப தேவ சித்தத்தின்படி நடக்கக்கூடியவர்கள், தேவனுடைய எண்ணத்தின்படி நடக்கக்கூடியவர்கள் பாக்கியவான்கள். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப என் வழி அல்ல, அவர் வழியில் நடக்கக்கூடியவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் சொல்லும் பொழுது என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்ல. அப்ப அநேக நேரம் என்னுடைய வழிகளை, நம்முடைய வழிகளை அவர் வழியை போல் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஒரு காரியத்தை அதிகமாய் விரும்புகிறோம், ஒரு சில பொருட்களை விரும்புகிறோம், ஏதோ ஒரு காரியத்தை விரும்பும் பொழுது அது தேவ சித்தம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவ சித்தத்தை இந்த நாளில் நாம் பகுப்பாய்வு செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். தேவ சித்தம் உண்மையிலே இந்த எண்ணங்கள் தேவனிடத்தில் எனக்கு வந்ததா என்று சொல்லி நாம் சிந்திக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, வேத வசனத்தை கொண்டு தியானிக்கும் பொழுது அது நிச்சயமாய் வெளிப்படுத்தப்படும். இந்த நாளில் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நடக்கும் பொழுது நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்கள் குடும்பத்தாரும் பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக இருக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். இஸ்ரவேல் மக்களை ஆசாரியர்கள் இந்த வார்த்தையை சொல்லி ஆசீர்வதித்தார்கள். சங்கீதம் 128 படி உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று சொல்லி ஆசீர்வதித்தார்கள். இந்த நாளில் அநேக இடங்களில் 128ஆம் சங்கீதத்தை தியானிக்கிறோம். அநேக இடங்களில் 128ஆம் சங்கீதம் ஒரு நல்ல சங்கீதமாக, ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கக்கூடிய சங்கீதமாக அமைகிறது. அப்ப அந்த சங்கீதம் என்ன வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய தொழிலில் அது நிறைவேற வேண்டும் என்றால் நாம் இன்னும் அதிகமாய் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கும் பொழுது நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாக, மகளாக வாழ முடியும். பிரியமானவர்களே, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். சங்கீதம் 128:2 வாசிக்கும் பொழுது கையின் பிரயாசம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய எஃபோர்ட்டை, நம்முடைய முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அப்போ ஆசாரியர்கள், ஊழியர்கள் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லும் பொழுது உன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி ஆசீர்வதித்தார்கள். இந்த காலை வேளையில நம்முடைய பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சீமோன் பேதுருடைய பிரயாசம், ராவெல்லாம் பிரயாசப்பட்டோம் ஐயரே, ராவெல்லாம் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஆனால் கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை, ஆகிலும் உங்களுடைய வார்த்தையை நம்பி நான் போகிறேன் என்று சீமோன் பேதுரு புறப்பட்டு போகும் பொழுது திரளான மீன்களை பிடித்தார். திரளான வலையில திரளான மீன்களை பிடித்தார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். முதலாவது பேதுரு படகுல ஏறி மீன் பிடிக்கும் பொழுது இயேசு இல்லாத வார்த்தை, இயேசுவின் வார்த்தை இல்லாத அந்த நிகழ்ச்சி, இயேசுவின் வார்த்தை இல்லாத முயற்சி, இப்போ அது தோல்வியிலே முடிவடைகிறது. இயேசுவின் வார்த்தையோடு, இயேசுவின் ரேமாவோடு செல்லும் போது அந்த காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். இந்த நாளில் நம்முடைய முயற்சிகள் அநேக நேரம் தோற்று போகிறது. பரிசுத்த ஆவியான உதவியோடு நாம் செய்யும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் நம்முடைய பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அப்ப கையின் பிரயாசம் என்பது உழைப்பை குறிக்கிறது, முயற்சியை குறிக்கிறது, நான் செய்ய வேண்டிய காரியத்தை குறிக்கிறது. அப்ப ஸ்தோத்திர பயிர்கள் விளைய வேண்டும் என்றால் முதலாவது விதைக்க வேண்டும். நம்ம உரம் அடிக்கணும், தண்ணி பாய்ச்சணும். அப்போ ஒரு மனிதன் முயற்சி எடுக்கும் பொழுது கர்த்தர் விளைய செய்கிறார். ஒரு மனிதன் முயற்சி எடுக்கும் பொழுது கர்த்தர் ஒரு நல்ல அறுவடையை தருகிறார். அப்போ சோம்பேறிக்கு கர்த்தர் பலன் அளிப்பதில்லை. சோம்பேறியின் ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் வராது. அப்ப ஸ்தோத்திரம், வேலை செய்ய மனதில்லாதவர்கள் சாப்பிடக்கூடாது என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். அப்ப உன் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நீ முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். அநேக முயற்சி எடுத்து விட்டேன் பிரதர்,
அநேக முயற்சி எடுத்து விட்டேன், ஆனால் தோற்று போகிறது இல்லை. நீங்கள் முயற்சி எடுப்பதை தோற்று போகாதீங்க, மீண்டும் மீண்டும் முயற்சி எடுங்க, கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இந்த பிரயாசத்தை குறித்து சொல்லும் பொழுது கர்த்தர் உபாகம் புத்தகத்தில் ஏற்கனவே ஒரு ஆசீர்வாதமான வசனத்தை வைத்திருக்கிறார். உபாகம் புத்தகம் 28ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலுக்கு குறித்து சொல்லும் பொழுது 28ஆம் அதிகாரம் 8 சொல்லும் பொழுது, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளையும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார், உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ எந்த தேசத்தில் இருந்தாலும் உன்னை ஆசீர்வதிப்பேன், எந்த இடத்துல இருந்தாலும் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னுடைய களஞ்சியங்களை ஆசீர்வதிக்கிறார், கையிட்டு செய்யக்கூடிய வேலைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கக்கூடிய தேசத்திலே உன்னை ஆசீர்வதிக்கிறார். அப்ப ஆசீர்வாதம் என்பது தேவனிடத்தில் இருந்து வருகிறது. முயற்சி நான் எடுத்தாலும், முயற்சி நீங்கள் எடுத்தாலும், ஒரு அறுவடையை கொடுப்பது தேவனாக இருக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது தேவனாக இருக்கிறார். நம்முடைய பிரயாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறது கர்த்தராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆமென் சொல்லுங்களேன். அப்ப களஞ்சியங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? கையிட்டு வேலை செய்யக்கூடிய காரியங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? பிரயாசத்துக்கு பதில் வர வேண்டுமா? நிச்சயமாக கர்த்தருடைய வழிகளை நடந்து கொள்ளுங்கள், கர்த்தருக்கு காத்திருங்கள், கர்த்தருடைய சித்தமா என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப அதெல்லாம் செய்யும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாக மகளாக வாழ முடியும். அப்ப 28:12 சொல்லும் பொழுது, ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அநேக கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் கடன் வாங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் வசனம் வார்த்தை சொல்கிறது, நீயோ கடன் வாங்குவதில்லை, நீயோ கடன் கொடுப்பாய் என்று ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஏற்ற காலத்தில் தேசத்தில் மழை பெய்யவும் அப்ப தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப வானத்தை திறந்து தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில இயேசு ஜெபிக்கும் போதெல்லாம் வானம் திறந்ததை பார்க்கிறோம். இயேசு ஜெபிக்கிறார், வானம் திறக்கிறது. ஆமா, வானம் திறக்கிறது. தேவன் பேசுகிறார், இயேசுவிடத்துல பேசுகிறார். அதுக்கப்புறம் யாக்கோபுட்ட பார்க்கும்பொழுது, யாக்கோபு பக்தன் யாக்கோபு ஸ்தோத்திரம் லாபானை தேடி போகும் பொழுது ஒரு இடத்துல தூங்குறார். தூங்கும் பொழுது தேவ தூதர் இறங்குறவர்களாக அவனுக்கு காணப்பட்டார்கள். அப்போ பரிசுத்தவான்கள் எங்கெல்லாம் கூடுகிறார்களோ அங்கே வானம் திறக்கிறது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் நம்முடைய பிரயாசத்தை கர்த்தர் வானத்தை திறந்து நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய பிரயாசத்தை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இந்த நிமிடம் வரைக்கும் நம்முடைய பிரயாசங்கள் விருதாவாக போயிருக்கலாம், ஆனால் சோர்ந்து போகாதீங்க. மறுபடியும் அவர் வழியிலே ஆண்டவரே பிரயாசத்தை ஆசீர்வதியும் என்று சொல்லி மறுபடியும் நீங்கள் பிரயாசப்படுங்கள், நிச்சயமாய் தேவன் ஆசீர்வதிப்பார். 3வது வசனம், உன் மனைவி உன் வீட்டோரும் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கண்டுகளை போல் இருப்பார்கள். அப்போ லைஃப் பார்ட்னரை கர்த்தர் பெஸ்ட்டாக தருவார். ஆமென் சொல்லுங்களேன். இன்றைய வாலிபர்கள் அவர்களாகவே மனைவியை தெரிந்தெடுக்க ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களாகவே வாழ்க்கையின் அந்த கடைசி வரை இருக்கக்கூடிய அந்த லைஃப் பார்ட்னரை தேடி ஓடிக்கிட்டே இருக்கான். அந்த தேவனுக்கை காத்திருக்கும் பொழுது, ஆமான்னு சொல்லுங்களேன். அப்போ ஆதாம்கிட்ட கர்த்தர் ஏவாளை உண்டாக்கி ஆதாம்கிட்ட கொண்டு வந்தார். இந்த நாளில் உங்களுக்குரிய துணையை நிச்சயமாய் கர்த்தர் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேருவார். ஆமாம், உங்களுக்குரிய அந்த விழா எலும்பை கண்டிப்பாக உங்களிடத்தில் வந்து சேர்ப்பார். நீங்கள் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ நீங்களாவே தேடாதீங்க, செவிங்க, அதுக்காக பிரயாசப்படுங்கன்னா என்ன சொல்கிறது? ஆமாம், வரன்களை தேடுங்கன்னு சொல்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ தவறான சிந்தைகளை தேட வேண்டாம், கர்த்தருக்கு காத்திருங்க. ஆமாம், ஈசாக்கு தியானித்து கொண்டிருந்தார். அந்த தியானிக்கக்கூடிய வேலையில் தான் எலியேசர் ரெபேக்காளை கொண்டு வந்தார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த காலை வேளையில் ஆமாம், உங்கள் லைஃப் மாற்றம் நீங்களாக தேடாதீங்க, கர்த்தருக்கு காத்திருங்க, கர்த்தர் கொண்டு வருவார். பிரியமானவர்களே, ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு காத்திருங்க. உங்கள் லைஃப் மாற்றம் எந்த தேசத்தில் ஆகுது, எந்த தேசத்தின் ஒரு மூளை முடுக்கில் இருந்தாலும் நிச்சயமாய் கொண்டு வர முடியும். அப்போ அவர் சொல்கிறார், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியாக இருப்பார். அவராக கொடுத்தார் அப்படின்னா அது கனிதரும் திராட்சை செடியாக இருக்கும். நீயா தேடிக்கொண்டிருந்தால் அது முள்ளு மரமாக இருக்கும், அது கருவாளி மரமாக உன்னை துன்புறுத்தக்கூடிய மரமாக மாறும். அப்போ கர்த்தரிடத்துல காத்திரு, அப்போ உனக்கு நல்ல ஒரு பிளஸ்ஸிங்கை தருவார். உன் மனைவி வீட்டோரங்களில் படரக்கூடிய நல்ல கனி தரக்கூடிய திராட்சை செடியை போல் இருப்பா. இன்றைக்கி அநேகருக்கு கனி தரலை. ஆமாம், நல்ல மனைவி கனி தர முடியலை. ஏன்னா தேவ சித்தத்துக்கு விரோதமாக அவர்கள் ஈடுபடும் பொழுது, தேவ சித்தத்துக்கு விரோதமாக இணைக்கப்படும் பொழுது அவர்களால் கனி கொடுக்க முடியவில்லை. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் இந்த நாளில் அது மாற வேண்டும் என்று செபியுங்கள். நிச்சயமாக முள் மரம் அது கனி தரக்கூடிய திராட்சை செடியாக மரமாக நிச்சயமாய் மாறும். ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசிக்கிறவர்கள் பதறா,
விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். பிள்ளையை குறித்து சொல்லும் பொழுது உன் பிள்ளைகள், ஆமாம், நீ வைக்கக்கூடிய உன் தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒலிவ மரத்தை போல. ஒலிவ மரம் பார்க்கும்போது அது பசுமையான மரத்தை குறிக்கிறது. அது நீண்ட ஆயுள் உள்ள மரமாக இருக்கிறது. இன்றைக்கும் ஒலிவ மரம், ஆமாம், இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களில் இருக்கக்கூடிய அந்த அநேக ஒலிவ மரம் இன்றைக்கும் இருக்கிறது. அப்போ அதுக்கு 3000 ஆண்டுகள், 4000 ஆண்டுகள், 5000 ஆண்டுகள் கூட அது வாழக்கூடிய அது ஒரு நல்ல மரமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த கால வேளையில் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரத்தை போல் இருப்பார்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆமென். அப்போ உன் பிள்ளைகள் நிச்சயமாக ஒரு ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இன்றைக்கு பார்க்கும்போது உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒழுங்கினமாக இருக்கலாம். உன் பிள்ளைகள் சில காரியத்தை செய்யக்கூடிய ஆற்றல் இல்லாதவர்களாக இருக்கலாம், ஞானம் இல்லாதவர்களாக இருக்கலாம். ஆனாலும் தேவனை கர்த்தர், நீ கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நடக்கும் பொழுது உன் பிள்ளைகளை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். உன் பிள்ளைகள் படிப்பு காரியங்களிலும், உன் பிள்ளைகள் திருமண காரியங்களிலும், உன் பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் அவர் நிச்சயமாய் கொடுப்பார் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அந்த வசனம் பொய் சொல்லாது, வசனம் நிச்சயமாய் நிறைவேறும். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ ஒலிவ மர கன்றுகள் என்றால், ஆமாம், அந்த ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கிறது ஒலிவ மரம். ஆமாம், ஒரு ஒலிவ மரம், அந்த ஒலிவ மரம் உன் பந்தியை சுற்றிலும் இருக்கிறது. ஆமாம், உன் பிள்ளைகள் எப்போதும் கூட இருப்பார்கள் என்று அந்த கூட்டு குடும்பத்தை சொல்லுகிறது. உன் பிள்ளைகள் எப்போதும் உன்னோடு இருப்பார்கள் என்று ஒரு சப்போர்ட்டை சொல்லுகிறது. என் பிள்ளைகள் அனாதையாக்கி விட்டு போனார்கள், என் பிள்ளைகளை மறந்து போனார்கள் என்று சொல்லக்கூடிய காரியம் நடக்காது என்று இந்த 120 சங்கீதம் உனக்கு வாக்கு கொடுக்குது. நீ கர்த்தருக்கு பயந்து இருக்கும் பொழுது எல்லாமே உனக்கு அனுகூலமாக இருக்கும் என்று இந்த இடத்துல வசனம் வார்த்தை சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ 4வது வசனம், இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்போ இதை 3 சொல்லி போன்று 3 ஆசீர்வாதங்கள், 3 பயங்கரமான ஆசீர்வாதங்கள். இது எப்படி இருக்கு? சூப்பர்ல, வா. 3 பயங்கரமான ஆசீர்வாதத்தை சொல்லி 4வது வசனம் சொல்லுது, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அந்த நாளில் அப்ப இவ்விதமாய் நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நீ கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். உன் தொழில், உன்னுடைய பொருளாலும் உன் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுவாயாக. நம்ம கனம் பண்ணுவாயாக அப்படி கனம் பண்ணணும், கர்த்தருக்கு கனம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்களேன். என்னுடைய எல்லா துவக்கத்திலும் அவரை கனம் பண்ண வேண்டும். நாட்கள் துவக்கத்தில் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். என் பிரயாணத்தின் துவக்கத்தில் அவரை கனம் பண்ண வேண்டும். என் தொழில் பிரயாணத்தில், என் தொழிலில் முதல்ல அவர் கனம் பண்ணும் பொழுது நிச்சயமாக என்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் கனம் பண்ணும்போது என்னை கனம் பண்ணுகிறவன் நான் கனம் பண்ணுவேன். அப்போ கனம் ஒருவன் பண்ணும் பொழுது அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவன் கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது, ஆமாம், ஒருவன் கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது நிச்சயமாய் அவனை ஆசீர்வதிக்காமல் அவர் அப்படியே விட்டு போவதில்லை. இந்த நாளில் நீங்கள் அவரை கனம் பண்ணும் பொழுது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானாகில் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். அப்போ ஊழியக்காரனை குறித்து சொல்லும் பொழுது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானாகில், புதிய ஏற்பாடுபடி எல்லாருமே ஊழியக்காரங்கள் தான். ஆமாம், பழைய ஏற்பாடில் ஸ்தோத்திரம் விசேஷமாய் ஆரோனை போல் அழைக்கப்பட்டார்கள். புதிய ஏற்பாடில் ஊழியம் செய்யக்கூடியவர்கள். இயேசு நல்லவர், இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லும் பொழுதே நீங்கள் ஊழியக்காரராக, நீங்கள் ஊழியக்காரியாக மாறுகிறீர்கள். அப்போ சொல்லும் பொழுது, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்போ நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுறீங்க சிஸ்டர், நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுறீங்க பிரதர், நீங்கள் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதில் வாசிக்கிற 5வது வசனம் சொல்லும் பொழுது, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். அப்ப கர்த்தர் எங்க இருந்து ஆசீர்வதிக்கிறார்? சீயோன்ல இருந்து ஆசீர்வதிக்கிறார். சீயோன் என்பது பரலோகத்தை குறிக்கிறது. சீயோன் என்பது எருசலேமை குறிக்கிறது. சீயோன் என்பது தேவன் வசிக்கக்கூடிய இடத்தை குறிக்கிறது. அப்ப கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த காலை வேளையில கர்த்தர் உன்னை பரலோகத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறார். எனவே இயேசு சொல்லும்போது, பரமண்டலங்கள் எங்கள் பிதாவே, பரமண்டலங்களுக்கு பிதாவே. அப்ப பல மண்டலங்கள் இருக்கிறது. அந்த மண்டலத்தில் அவர் வீற்றிருக்கிறார். அந்த பிதா உங்களை ஆசீர்வதிக்கிறார். இது எப்படி சூப்பர்ல? அப்ப கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். எருசலேமின் வாழ்வு என்பது சமாதானமான வாழ்வை குறிக்கிறது. எருசலேமின் வாழ்வு என்பது ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வை குறிக்கிறது. அப்ப யூதர்களையும் எருசலேமையும் பிரிக்க முடியாது. ஆமா, இன்னைக்கு பார்க்கும்போது, ஆமா, யோவானாகிய நான் புதிய வானத்தையும் புதிய எருசலேமையும் கண்டேன். அந்த எருசலேம் மேலிருந்து இறங்கி வர கண்டேன். அப்ப எருசலேம் நமக்கு என்ன அப்படின்னா முக்கியமானதாக இருக்கிறது. யூதர்களுக்கு எருசலேம் முக்கியமானதாக இருக்கிறது. அவன் சொல்ற அந்த சங்கீதத்தில் வாசிக்கிறோம், ஆமா, எனக்கு, ஆமா, எருசலேமை நான் மறந்து போனான். ஆமா, என்னுடைய கை என் வேலையை மறப்பதாக, என் தொழிலை மறப்பதாக, என் தொழில் என்ன, நான் கற்றுக்கொண்ட தொழில் கூட அது மறந்து போவதாக. ஏன்னா நான் எருசலேமை மறந்துட்டேன்னா என் தொழிலே எனக்கு மறந்து போயிடும்.
இன்னொருத்த சொல்லப்பட்டிருக்கு, எருசலேம் நான் மறந்துட்டேன்னா என் கை செயலந்து போகட்டும். அப்படிப்பட்ட வசனங்கள், வார்த்தைகள் இருக்கிறது. அப்போ எருசலேமை அவர்கள் அதிகமாய் நேசித்தார்கள். எங்கிருந்தாலும் எருசலேமை பண்டிகைக்கு வந்தார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ யூதர்கள் எங்கு பரவி இருந்தாலும் அந்த பண்டிகைகளை, பெந்தேகோஸ்து பண்டிகைகளை எருசலேமுக்கு வந்தார்கள். அதை தான் அப்போஸ்தலர் வாசிக்கிறோம். அப்போ யூதர்கள் எங்கு சிதறி கிடந்தாலும் பண்டிகைக்கு எருசலேமுக்குள் வந்தார்கள். நம்ம எப்படி பண்டிகைக்கு கரெக்டாக டூரை பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போயிடுறான், வந்துடுறாங்கல்ல, பஸ்ஸை பிடிச்சி சவுத்துக்கு வந்துடுறான், அப்போ நார்த்துக்கு போகிறவன் போயிடுறான். அப்போ ஏதோ பண்டிகைக்கு கண்டிப்பாக அவர் சொந்த ஊரில் இருப்பதை போல எருசலேமுக்கு எப்படியாவது பஸ்கா பண்டிகைக்கு வந்து விட்டார்கள். எருசலேமுக்கு எப்படியாவது கூடார பண்டிகைக்கு வந்து விட்டார்கள். எருசலேமுக்கு எப்படியாவது பெந்தேகோஸ்து பண்டிகைக்கு வந்து விட்டார்கள். அப்போ வசனம் சொல்கிறது, அப்போ எருசலேம் முக்கியமாக கருதப்படுகிறது. அதைத்தான் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பா. இந்த காலை வேளையில் என் வாழ்க்கை வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு பிரதர், என் வாழ்வு கேள்விக்குறியாக போயிட்டு இருக்க பிரதர், என் வாழ்வை பார்க்கும்போது பரிதாபமாக போய்கிட்டு இருக்கு, நான் எப்படி எருசலேமின் வாழ்வை காண முடியும் என்று ஒருவேளை நீங்கள் சிந்தித்து கொண்டிருந்தால், தேவனே உமது சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தும், உமது சித்தத்தின் பாதையில் நான் நடக்க விரும்புகிறேன், உமது சித்தத்தின் மையத்தில் இருக்க விரும்புகிறேன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் அந்த சித்தத்தை வெளிப்படுத்தும் பொழுது நீங்கள் எருசலேமின் வாழ்வை காண்பீர்கள். வா, இது எப்படி இருக்கு? அப்போ எருசலேமின் வாழ்வை காண்பீர்கள். 6வது வசனம், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். அப்போ 128:6 சொல்லுது, உனக்கு தீர்க்காயுசுன்னு சொல்லுது, நீ அல்பாயுசில் போக மாட்டேன்னு சொல்லுது, நீ நீடிய வாழ்வை வாழ்வா என்று வலியுறுத்துகிறது. இந்த நாளில் மரண பயம் இருந்தா, அவன் வியாதியில் மரித்து போவேங்கிற பயம் இருந்தால் இந்த வசனத்தை சொல்லி அறிக்கை செய்யுங்கள், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பாய். அப்போ பேரப்பிள்ளையை காண்பாயின் கன்ஃபார்ம் பண்ணுது, பேரப்பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளை காண்பாயின் கன்ஃபார்ம் பண்ணுது. அப்போ பல பரிசுத்தவான்கள் பேரப்பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளுடைய பேரப்பிள்ளையும் பார்த்துட்டாங்க. இது எப்படி இருக்கு? அப்போ பல பரிசுத்தவான்கள் பேரப்பிள்ளையை மட்டும் பார்க்கல, அவனுடைய பேரனையும் பார்த்துட்டான். அப்போ வசனம் வார்த்தை சொல்கிறது, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். இதை மட்டும் பார்க்க மாட்டேன், இஸ்ரவேல் தேசம் சமாதானமாய் வாழக்கூடியதையும் பார்ப்பாய். இது மட்டுமல்ல, நம் தேசத்தின் ரட்சிப்பை பார்ப்பாய். இது எப்படி இருக்கு? நம் தேசம் ரட்சிக்கப்படும், இந்தியா இயேசுவுக்கு சொந்தமாகும், இந்தியா ரட்சிக்கப்படுவதை நம் கண்கள் பார்க்கும், இந்தியா சமாதானமாய் வாழ்வதை நம்முடைய கண்கள் பார்க்கும். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ நீ பிள்ளைகளின் பிள்ளைகளை இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். இந்த நாளில 128ஆம் சங்கீதம் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்மேல் அப்படியே பலிப்பதாக. ஆமென் சொல்லுங்களேன். நம் குடும்பத்தின் மேல் அப்படியே பலிப்பதாக, நம்முடைய பிள்ளைகளின் மேல் அப்படியே பலிப்பதாக. அப்போ வசனம் சொல்கிறது, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நீ காண்பாய். அப்போ உனக்கு தீர்க்காயுசை கர்த்தர் கிளைம் பண்ணி வைத்திருக்கிற. ஆமாம், தீர்க்காயுசை கிளைம் பண்ணி வச்சிருக்கிற. ஆமாம், நீ உயிரோடு இருப்பாய், நீ மரிப்பதில்லை. ஆமாம், நீ மரிப்பதில்லை, நீ உயிரோடு இருப்பாய். ஆமாம், நீ பல தலைமுறை காணப்போகிறாய். ஆமாம், 3 நாட்கள் தலைமுறை காண போகிறாய் என்று ஆண்டவர் டிக்ளேர் பண்ணுறார். ஆண்டவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். எனவே இந்த வசனத்தை சொல்லி அறிக்கை செய்யுங்க, நீங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண முடியும். எருசலேமின் வாழ்வை காணத்தான் அழைக்கப்பட்டிருக்கிற சகோதரா. எருசலேம் வாழ்வு என்பது சமாதானத்தை குறிக்கிறது. எருசலேம் வாழ்வு என்பது மகிழ்ச்சியை குறிக்கிறது. எருசலேம் ராஜாவின் நகரமாக இருக்கிறது. எருசலேமில் இருந்துதான் தேவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். எருசலேமிலிருந்து தான் இனி 1000 வருடம் அரசாட்சி செய்ய போகிறார். அப்போ எருசலேம் தான் பூமியின் மையமாக இருக்கிறது. எருசலேம் இருந்து கொண்டு தான் தேவன் 1000 வருஷம் அரசாட்சி துவங்க போகிறார். அப்போ எருசலேமின் வாழ்வை காண போகிறார் என்பது நித்திய ஜீவனையும் குறிக்கிறது, 1000 வருட அரசாட்சியும் குறிக்கிறது. நீங்கள் எருசலேமின் வாழ்வை காணப்போகிறீர்கள், எருசலேமின் வாழ்வை காணப்போகிறீர்கள். எருசலேமின் பிதாவான தேவன், பரிசுத்த ஆவியானவர், குமாரன் இயேசு கிறிஸ்து நம்மை ஆளுவார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப அந்த எருசலேமின் குமாரன் இயேசு ஆளும் பொழுது அந்த எருசலேமின் வாழ்வை நீங்கள் காணப்போகிறீர்கள். அப்ப நித்திய ஜீவனை குறிக்கிறது, 1000 வருட அரசாட்சியை குறிக்கிறது, தேவனுக்கு இருக்க போகிறேன் என்று குறிக்கிறது, எருசலேமை பார்த்து கொண்டிருப்பேன் என்று குறிக்கிறது. அப்ப எருசலேமை நாம் அதிகமாய் நேசிக்க வேண்டும் என்று சொல்கிறது. இந்த இடத்துல எருசலேம் என்பது ஆவிக்குரிய வாழ்வை குறிக்கிறது, ஆவிக்குரிய நகரத்தை குறிக்கிறது, ஆவிக்குரிய தன்மையை குறிக்கிறது. அதான் நமக்கு அர்த்தம். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ 128ஆம் சங்கீதம், ஆமாம், பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன், கையின் பலனை ஆசீர்வதிப்பேன், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். பாக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் அபாக்கியவதி அல்ல, நீங்கள் பாக்கியவதி. நான் அபாக்கியவனாக இருக்கிறேன், எனக்கு எந்த ஒரு காரியம் ஒர்க் அவுட் ஆகலை பிரதர். இல்லை, நிச்சயமாய் ஆமாம் ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக இருப்பீர்கள். உங்களுக்காக ஒரு நிமிடம் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போமா. நல்ல பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளில் சங்கீதம் 128 தியானித்தோம். இந்த நாளில் இப்படி பிள்ளைகளை ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேகருடைய வாழ்க்கையில் அப்படி கையில் பிரயாசத்தை நீ ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா.
அவர்கள் ஜீவன நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காணத்தக்கதாக கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியே நாங்கள் செபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இப்படி பிள்ளைகளின் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. இப்படி பிள்ளைகள் ஒளிவு மர கன்றுகளைப் போல அவருடைய பந்தியை சுற்றி இருப்பார்களாக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் மனைவிகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உன் மனைவி உன் வீட்டோரும் கனிதரக்கூடிய திராட்சை செடியை போல் இருப்பார் என்ற வார்த்தையின்படியாக ஆண்டவரே அழகான குடும்பமாக ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக மாறுவதாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். 128ஆம் சங்கீதம் சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்தம் ஆசீர்வாதங்கள் அது அப்படியே பலிப்பதாக செபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென்.